யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947. நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். அலிப்பூர் சிறையில் நுழையும்போது இருந்த அரவிந்தர் சிறையை விட்டு வெளியே வரும்போது இல்லை. முற்றிலும் புதியவராக அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். முதலில் அலிப்பூரில் அவரை தனிமைச் சிறையில் அடைத்திருந்தார்கள். ஏற்கனவே அவர் அதிகம் படிப்பவர். தேசத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தில் கவரப்பட்டு அப்போது அவர் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களை படித்தார். யோகா, தியானம் செய்தார். தனது புரட்சிகரமான லட்சியங்களை முன்னெடுத்துச் செல்ல தனக்கு உள்ளார்ந்த பலமும் வழிகாட்டலும் தேவை என்று கருதியதுதான் இதற்கான காரணம் என்று பகிரங்கமாகவே அவர் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு தனிமைச் சிறையிலிருந்து அவரை திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றினார்கள். அது ஒரு பெரிய கூடம். அதில் நிறைய கைதிகளும் அவருடன் இருந்தனர். இருந்தாலும் சத்தத்திற்கும் கூச்சலுக்கும் நடுவில் அவரால் கவனம் சிதறாமல் படிக்க, யோகா, தியானம் செய்ய முடிந்தது. அதனை அவர் சவாலாகவும் எடுத்துக்கொண்டார். அதன் பின்னர் நடந்த ஒரு சிறை அதிகாரியின் படுகொலையை அடுத்து திறந்தவெளி கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் மீண்டும் தனிமை சிறைக்கு அனுப்பப்பட்டனர். அரவிந்தர் மீண்டும் தனிமை சிறைக்கு போனார். மேலும் உற்சாகத்துடன் தியானத்தில் ஈடுபட்டார். ஒரு கடிதத்தில் அவர் பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தார்: நான் அடைக்கப்பட்டிருந்த தனிமை சிறையை பார்த்தேன். பெரிய 4 சுவற்றுக்குள் நான் இருந்தேன். ஆனால் அது எனக்கு சுவராக தெரியவில்லை. வாசுதேவன், கிருஷ்ணன் என்னை சுற்றி நிற்பதாகவே தெரிந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட கம்பளியில் நான் படுத்திருந்தபோது கிருஷ்ணர், நான் நேசிக்கும் கிருஷ்ணர் என்னை ஸ்பரிசிப்பதாக உணர்ந்தேன். திருடர்கள், கொலைகாரர்கள் என்று பலதரப்பட்ட கைதிகள் என்னுடன் சிறையில் இருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது எனக்கு அவர்கள் கிருஷ்ணனாகத்தான் தெரிந்தார்கள், நாராயணனாக தெரிந்தார்கள். அந்த ஆத்மாக்களில் நான் கிருஷ்ணனை கண்டேன். மற்றொரு சுவாரஸ்யமான காட்சி அவரது வழக்கு விசாரணையின் போது நடந்தது. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக அல்லது ஆதரவாக வாதம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்தர் எதிலும் கவனம் செலுத்தாமல் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த வாதங்கள், விசாரணைகள் எல்லாம் அவருக்கு தேவையற்றதாக தெரிந்தது. தனது அரசியல் வாழ்க்கை பற்றி எழுதிய கட்டுரையில் அவர், நான் விடுவிக்கப்பட்டு விடுவேன் என்று எனது உள்மனதில் எனக்கு உறுதி அளிக்கப்பட்டுவிட்டது, அது எனக்கு நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணைகளின் போது மற்றொரு அடிப்படை மாற்றம் அவரது ஆன்மாவிடம் ஏற்பட்டது. அவரது தீவிர தியானம் அவரை மாற்றியது. இந்தியாவின் தலைவிதி குறித்து அவர் சிந்திக்கவில்லை. அதன் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு தனக்கு வலுவை அதிகரித்து கொள்ளும் நினைப்பும் அவரிடம் இல்லை. அவரது குறிக்கோள் ஆழமாகி விரிவடைந்து அவர் மனதில் உலகளாவிய அளவில் மனித சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பது மட்டும் இடம்பெற்றது. சிறையை விட்டு வெளியே வந்து அவர் பார்த்தபோது அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தலைமை இல்லாததால் தோல்வியடைந்து போயிருந்ததை அவர் கண்டார். தேசம் முழுவதும் விரக்தி அடைந்திருந்தது. இதனை மாற்றி புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாலும் அவரை பின்பற்றுவோர் எண்ணிக்கை குறைந்திருந்தது. பழைய நெருப்பு அணைந்து போய் கொஞ்சம் புகை மட்டும் வந்து கொண்டிருந்தது. எதற்கோ காத்திருந்தது. எதற்கு? அரவிந்தர் நிறுத்திவிடவில்லை. அவரது அணுகுமுறையில் ஒரு புதிய அம்சத்தை சேர்த்தார். அவர் சிறையை விட்டு வெளியே வந்ததும் உத்தப்பாரா என்கிற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது முதலாக தனது ஆன்மீக அனுபவங்கள் பற்றியும் யோகா பற்றியும் குறிப்பிட்டார். தனது முயற்சிகள் எல்லாவற்றிலும் அரவிந்தர் அச்சமின்மை என்பதை கையாண்டார். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அரசு
சீர்திருத்தம் என்று சொல்லப்பட்டு அளித்த அம்சங்களை நிராகரித்து விட்டு கொடுத்தல் என்பது அறவே இல்லை என்கிற நிலைப்பாட்டில் அவர் தீவிரமாக இருந்தார். கர்மயோகி என்கிற அவர் துவக்கிய புதிய நாளிதழில் அவர் கட்டுப்பாடற்ற ஒத்துழையாமை பற்றி எழுதினார். இதனை தனது மையக் கருத்தாக கொண்டு அவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான தீர்வை அனைத்து பங்கங்களிலிருந்தும் ஆராய்ந்தார். தன்னாட்சி இயக்க கொள்கை என்பதை பரிசீலிக்கலாமா என்று யோசித்தார். ஆனால் அது சுதந்திரத்தை தாமதப்படுத்தும் என்று கருதினர். மகாத்மா காந்தி பின்னாளில் கையில் எடுத்துக்கொண்ட சத்தியாகிரகம் பற்றியும் அவர் யோசிக்காமல் இல்லை. ஆனால் சத்தியாகிரக கொள்கையில் பல நன்மைகள் இருப்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் அதற்கு தன்னால் தலைமையேற்று நடத்த முடியாது. சரியான நேரத்தில் இதை கையில் எடுத்து தலைமையேற்று யாராவது வருவார்கள் என்று அவர் திடமாக நம்பினார். கர்மயோகியில் அவரது மனம் திறந்த கட்டுரைகளும் அவரது பிற நடவடிக்கைகளும் பலரது கவனத்தை ஈர்த்தன. இதை கண்ட பிரிட்டிஷ் அரசு அவரை முடக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அவர்களது முதல் திட்டம் அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி விடுவது அல்லது தேசத்ரோக என்று குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைப்பது. இதை அறிந்த விவேகானந்தரின் பிரிட்டிஷ் சீடர் சிஸ்டர் நிவேதிதா பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறி வெளிநாட்டிலிருந்து செயல்படுங்கள் என்று அரவிந்தருக்கு அறிவுறுத்தினார். ஆனால் சிஸ்டர் நிவேதிதாவின் அறிவுரையை அரவிந்தர் ஏற்கவில்லை. தனது உள்மனதிலிருந்து தனக்கு ஆணை வரும் என்று காத்திருந்தார். மறுநாள் காலை அவரது நாளிதழ் அலுவலகம் சோதனை போடப்பட்டு அவர் கைது செய்யப்படலாம் என்கிற நிலையில் முதல் நாள் இரவு அவர் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உள்மனம் ஆணை வந்தது. அவருக்கு அவரது உள்மன ஆணை கிடைத்த 10வது நிமிடம் அவர் கங்கை நதிக்கரையில் இருந்தார். இந்தியாவில் இருக்கும் பிரெஞ்சு காலனியான சந்தர் நாகூருக்கு செல்லும் ஒரு படகில் அவருக்கு இடம் கிடைத்தது. அங்கு சென்ற அரவிந்தர் இரகசியமாக ஒரு தனிமையான இடத்தை தேர்வு செய்து அங்கு தங்கினார். அலிப்பூர் சிறை வாழ்க்கையில் தான் பின்பற்றிய வாழ்க்கை முறையை இங்கும் பின்பற்றினார். அனைத்து அரசியல் நடவடிக்கைகளையும் கைவிட்டார். தனிமையான தியான வாழ்க்கையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவருக்கு அடுத்த உள்மன ஆணை கிடைத்தது. பாண்டிச்சேரிக்கு செல் என்றது அந்த ஆணை. சில இளம் புரட்சியாளர்களின் உதவியோடு மீண்டும் கல்கத்தா வந்து பாண்டிச்சேரிக்கு செல்லும் டூப்ளே கப்பலில் இடம் பிடித்து 1910 ஏப்ரல் மாதம் 4 பிரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரியில் காலடி எடுத்து வைத்தார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.